உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 தொடங்கி இருக்கிறது. அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் இணையான பங்குதாரர்களாக இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே பங்கேற்றிருக்கார்கள். 450க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கார்கள். 26 அமர்வுகளிலே தொடர்ந்து நாளையும் நடைபெறுகிறது என்று தொடங்கியிருக்கிறதில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் கோடி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் முதல் நாளான இன்றைக்கே 5 லட்சம் கோடிக்கான முதலீடுகளே ஈர்க்கப்பட்டிருக்கிறது. இலக்கை எட்டிவிட்டது என்று தமிழ்நாடு தொழில்துறை செயலாளர் அருண்ராய் தெரிவித்திருக்கிறார். 2030க்குள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார இலக்கு என்பது 1 டிரில்லியன், அதாவது 83 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் இலக்காக தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. அந்த இலக்கை தமிழ்நாடு அரசு அடைவதற்காக வாழ்த்துக்கள் என்று துவக்க விழாவிலே பங்கேற்ற இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அதற்கு உகந்த சூழல் இருக்கிறது என்று பல்வேறு தொழில் நிறுவனங்களை சார்ந்த அவருடைய தலைவர்கள், தொழில் நிபுணர்கள் எல்லாம் கருத்து தெரிவித்திருக்கிற சூழல் தான் இது சாத்தியமா என்கிறது தான் விவாதிக்க இருக்கிறோம். திரு சுந்தரம், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். 2024 அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வைக்கப்பட்டிருக்கிற இலக்கு 83 லட்சம் கோடி, 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்பது 2030க்குள் சாத்தியமா? இலக்கு எட்டுமா தமிழ்நாடு அரசு? எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த அதாவது அவங்க சொல்லியிருக்க ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா 18% வந்து க்ரோ ஆகணும் ஒவ்வொரு வருஷமும் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 18%க்காக நம்ம க்ரோத்துக்கு என்னென்ன செக்டார் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த 3மே தேவைகள் அதிகமா இருக்கு. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பெனன்ஷியலா குரோவா இருக்கான மார்க்கெட் இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் மேலேயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2 இடத்துலயும் நமக்கு தூத்துக்குடியும் சரி, நமக்கு சென்னையிலயும் சரி போர்ட் இருக்கிறனால இது வந்து கண்டிப்பா சாத்தியம் அப்படிங்கறத நாங்க தொழில் சைட்ல நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போது தமிழ்நாடு அரசு நேற்று கூட குறிப்பிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த முதலீடுகள் மட்டுமல்லாமல் பரவலான வளர்ச்சியை நாங்கள் இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் கூட குறிப்பிட்டார். பரவலான வளர்ச்சி முதலீடு என்று சொல்லும்பொழுது கொங்கு மண்டலம் மட்டுமின்றி, சென்னை மட்டுமின்றி தென் மாவட்டங்களிலும் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்படும், அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறாங்க. நீங்கள் பரவலாக முதலீடுகள் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம், அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள், போக்குவரத்து வசதிகள்லாம் எப்படி இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம்ல வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் லெவல்லே கொண்டு வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக தான் இருக்குங்க. இது கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண அந்தந்த ஊர்ல இருந்தே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்ப நம்ம வெளி மாநிலத்திலிருந்து ஆளுகளை கூட்டிட்டு வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எல்லாமே வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டவுன் சவுத் எல்லாம் போனீங்கன்னா அங்கேயே போய் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து வேலை செய்யறதுக்கு தான் விரும்புவாங்களே வெளியூர் போய் வேலை செய்யணுங்கிற அவசியம் வராதுங்க. ஸோ அந்த காரணத்துக்காக வந்து எல்லா மாவட்டங்களையும் ஸ்ப்ரெட் ஆனா நல்லதுதான். பட் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இப்போ எப்படி இப்போ கிருஷ்ணகிரி அப்படின்னா இவி வெஹிக்கிள்ஸ் 2 வீலர்ஸ் எல்லாம் வந்து கிருஷ்ணகிரி, ஹுசூர் அந்த ஏரியாவில் வர மாதிரி, இதே மாதிரி சென்னை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி போகிறது செமிகண்டக்டர் டெக்னாலஜி. இந்த மாதிரி சோலார் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் சவுத்து, திருநெல்வேலி அந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. சார், இன்றைக்கு டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்துடைய தலைவர் கூட தொடக்க விழாவில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது வேலை வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தும் என்று சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகளில் வேலை வாய்ப்பு என்பது இருக்கும்? அது ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ்க்கு மட்டுமா, இல்லை அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, ஹை ஸ்கில்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எந்தெந்த வகையாக வேலை வாய்ப்புகள் என்பது இருக்குது? இளைஞர்களுக்கு, பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு, பட்டய படிப்பை முடித்தவர்கள், இல்லை ஐடிஐ முடித்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்பு என்பது கிடைக்கும்? மெயினா பாத்தீங்கன்னா இப்போ இந்த சோலார் ஃபீல்ட்ல நிறைய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லயே அதே மாதிரி இந்த மோட்டார் தொழில், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இது இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா போறனால
ஒரு அவங்களுக்கு வேணுங்கிற திறமையை நம்ம டெவலப் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போவாங்க. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் கார்லயோ டீசல் கார்லயோ இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ காம்பனன்ஸ் இங்கே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பனன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம். பெட்ரோல் டீசல் கார் எல்லாம் பண்ற அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்றதுன்னா கஷ்டம். நீங்க இவி வெஹிக்கிள் டெவலப் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதுமான ஸ்கில்ஸ் ஈஸியா கொண்டு வரலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த விமன் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய அதிகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. இந்த மாதிரி விமனுக்கு வந்து நாங்க நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து நம்ம கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இது. அதனால கண்டிப்பா வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா அதிகமான வேலை வாய்ப்புகளை பெண்களுக்கு தமிழ்நாடு கொடுத்துட்டு வருது, கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கரெக்டுங்க. ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பட் கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா சொன்னாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 4000 லேடிஸை வச்சு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இனி மேலும் அவங்க வந்து டபுள் பண்ண போறாங்க அவங்க ப்ரொடக்ஷன். அதுக்கு வந்து நாங்க கம்ப்ளீட்டா லேடிஸ் தான் போட்டு பண்ண போறோம்னு அந்த ஓலாலே சொன்னாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உலகளாவிய நிறுவனங்கள் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்காங்க. நாளைக்கும் ஒப்பந்தங்களை கையெழுத்திட போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை சார்ந்து இருக்கிற சார்பு நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சார்பு நிறுவனங்கள் என்று சொல்லுவோம். அப்போ திருச்சியில் பெல் இருக்குது, பெல் சார்பு யூனிட்லாம் நிறைய ஆன்சிலரி யூனிட்ஸ்லாம் இருக்குது. அதுபோல் இந்த பெருநிறுவனங்களை சார்ந்து இருக்கிற சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இதன் மூலமாக கிடைக்கும்? அதாவது அவங்க வந்து அங்கிருந்து ப்ராடக்ட் இங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த காம்பனன்ட்ஸ் அவங்க அங்கிருந்து கொண்டு வந்து பண்ண முடியாதுங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். அதனால அதுக்காக வேண்டி வெண்டர்ஸ் நிறைய டெவலப் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஹுண்டாய் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை சுத்தியும் இருக்கிற இடத்துல ஈவன் கோயம்புத்தூர்லையும் கூட நிறைய காம்பனன்ட்ஸ் ஹுண்டாய்க்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்க டெக்னாலஜி கொண்டு வந்து இங்கதான் வெண்டர்ஸ் டெவலப் பண்ணி எல்லாமே இங்க பண்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. வழியா அங்கிருந்து இம்போர்ட் பண்ணி இங்க அசம்பிளிக்கு மட்டும் கொண்டு வர மாட்டாங்க.